பிரதான கிருபையினால் परमेश्वर के बड़े अनुग्रह से இந்த வருஷத்தில் 4 மாதங்கள் கடந்து 5வது மாதத்துக்கு வரை ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். इस साल में 4 महीने पार करके ये 5वें महीने में प्रवेश होने के लिए प्रभु हमें अनुग्रह दिया. ஆண்டவர் இந்த 5வது மாதத்தை காண தந்த நல்ல பாக்கியத்துக்காக கிருபைக்காக எல்லாரும் வலது கரத்தை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். प्रभु ये 5वें महीने को देखने के लिए हमें अनुग्रह दिया, इसलिए हम सब अपने दाहिने हाथ उठा के धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. நாம் நிற்பது நிமிடமாதும் கர்த்தருடைய கிருபையே. हम मिट नहीं गए, ये परमेश्वर के महाकरुणा का फल है. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே கிடையாது. उनका दया अमर है. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களோடு இடைபடக்கூடிய வார்த்தை, इस नए महीने में प्रभु तुम्हारे लिए, இந்த புதிய மாதத்திலே इस नए महीने में ஆண்டவர் உங்களை செழிக்க பண்ணுவார். प्रभु तुम्हें हरियाली देगा. நீதிமான் धर्मी செழிப்பான் என்கிற வாக்கு தத்துவத்தோட இந்த புதிய धर्मी फूले फलेगा, वैसे वादा के साथ हम ये नए महीने में आया. நீதிமான் धर्मी செழிப்பான். फूले फलेगा. சங்கீத புத்தகம் 72ஆம் அதிகாரம் भजन संगीता 72वां अध्याय 7வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 7वां वचन को पढ़ेंगे. அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ளவரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கு. आमीन. उसके दिनों में धर्मी फूले फलेंगे और जब तक चंद्रमा बने रहेगा तब तक शांति बहुत रहेगी. நீதிமான் செழிப்பான். धर्मी फूले फलेंगे. உங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே செழிக்க பண்ணுவார். तुम्हें प्रभु इस नए महीने में फूले फले अनुभव में रखेगा. வறட்சியான அனுபவத்திலிருந்து ஒரு செழிப்பான அனுபவத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு செல்கிறார். सुनसान अनुभव से प्रभु तुम्हें एक हरियाली अनुभव में ले யாரை जाएगा. செழிக்க பண்ணுகிறார்? किसको प्रभु हरियाली देता है? கர்த்தரை நம்புகிறோ செழிப்பான். जो कोई प्रभु पर भरोसा करता है वो हरियाली पाएगा. கர்த்தரை நம்புகிற ஜனம் செழிக்கும். जो प्रभु पर भरोसा रखता है वो जन हरी भरी रहेंगे. மீண்டும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் दोबारा பண்ணுவோம். हाथ उठा के धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. நாம் கர்த்தரை நம்பி வந்த ஜனமாக இருக்கிறோம். हम सब प्रभु पर भरोसा रखकर आया हुआ जन है. கர்த்தரை நம்புகிற ஜனம் செழிக்கும். जो कोई परमेश्वर पर भरोसा करता है वो हरियाली पाए. சங்கீதம் 92 12 13 வசனங்களை வாசிக்கலாம். भजन संगीता 92 अध्याय में 12 और 13 वचन. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளர்வான். धर्मी लोग खजूर के समान फूले फलेंगे और लेबनोन के देवदार के समान बढ़ते रहेंगे. நீங்கள் பனையை போல் செழிக்க போகிறீர்கள். तुम खजूर के समान फूले फलेंगी. லீபனுடைய கேதுருவை போல் வளருகிறீர்கள். लेबनोन के देवदार के समान बढ़ते रहेंगे. யார் நீதிமான்? कौन है धर्मी? 13வது வசனத்தில் வாசிக்கலாம். 13 वचन. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் वे यहोवा के भवन में रोपे जाकर எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். हमारे परमेश्वर के आंगनों में फूले फलेंगे. நீங்கள் ஒவ்வொருவரும் செழித்திருக்க போகிறீர்கள். तुम सब फूले फलेंगे. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், जो यहोवा के भवन में रोपे जागा, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், जो यहोवा के भवन में रोपे जाता, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் यहोवा के भवन में रोपे அவருடைய जागा, பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். परमेश्वर के आंगनों में फूले கர்த்தர்கள் फलेंगे. ஒவ்வொருவரையும் செழித்திருக்கப்படுவாராக. प्रभु तुम सभी को ऐसे ही फूले फले अनुभव में रखेगा. செழிப்பு என்றால் என்ன? फूले फले मतलब क्या? வறட்சியாக காய்ந்த அனுபவம் இல்ல, सुनसान अनुभव नहीं, காய்ந்த அனுபவம் இல்ல, सुनसान अनुभव नहीं, ஒரு सुखावट नहीं, செழித்த அனுபவம். हरियाली अनुभव. அல்லேலூயா. हालेलुया. செழித்த அனுபவத்துக்கு தேவை. நீங்கள் வேதம் உங்களை மரமாக சொல்கிறது. शास्त्र तुम्हारे ऐसे तुम्हारे बारे में वर्णन कहता है तुम एक पेड़ के समान. நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறீர்கள். तुम प्रभु के भवन में लगाए हुआ वृक्ष है. மரத்திற்கு தேவை, செழிப்புக்கு தேவை தண்ணீர் தேவை. और वृक्ष के लिए, वृक्ष हरियाली पाने के लिए क्या जरूरत है? पानी. நதி வேணும், नदी का जरूरत है, தண்ணி வேணும்,
पानी का जरूरत है। குறையாது இருக்கணும். आमीन। वो पानी कभी कमी कटी नहीं होना, கட்டினே அப்போது செழிப்பு உண்டாகணும். तब हरियाली होता है। உனக்கு செழிப்பு தேவை. तुम्हारा हरियाली जरूरत है। உன்னுடைய வாழ்க்கையிலே செழிப்பு, तुम्हारा जिंदगी में हरी भरी, உங்களுடைய ஜீவியத்திலே செழிப்பு வருகிறது. तुम्हारे जिंदगी में हरियाली आता உங்கள் है, குடும்பத்திலே செழிப்பு வருகிறது. तुम्हारे परिवार में हरियाली आता है। செழிப்பு என்றால் வெறும் பொருட்களை கொண்டது மாத்திரமல்ல, हरियाली मतलब केवल चीजों के बारे में नहीं, எல்லா காரியங்களையும் செழித்திருக்கிறது. सारे विषयों में तुम हरियाली पाएंगे। உங்களுக்கு பிள்ளைகளை தந்திருக்கதே ஒரு பாக்கியம் தான், செழிப்பு தான். आमीन। तुम जो बच्चे लोग को पाए हैं ये भी एक धन्य अनुभव है। நீங்கள் செழித்திருப்பீர்கள். तुम हरियाली होंगे। பசுமையான ஒரு அனுபவமாக இருக்கிறதான் செழிப்பு. आमीन। एक हरी भरी अनुभव के नाम है फूले ஒரு फलेंगे। புஷ்டியும் பசுமையுமாக இருக்கிற அனுபவம். हरी भरी हष्ट पुष्ट होने वाला अनुभव है। ஹல்லேலூயா. हालेलुया। எந்த விதமான கோடை காலம் வந்தாலும் வறட்சி வந்தாலும் நீங்கள் புஷ்டியாக பசுமையாக இருப்பீர்கள். किसी प्रकार के कर्म के मौसम में और सुनसान के मौसम में तुम हरी भरी हष्ट पुष्ट நீங்கள் रहेंगे, எப்போதும் நீங்கள் செழிப்பாக இருப்பீர்கள். सर्वदा हरियाली में रहेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த செழிப்பை கர்த்தர் உங்களுக்கு தருவார். वो हरियाली को प्रभु तुम्हें दे। இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுகிறவர். आमीन। इस महीने में प्रभु तुम्हें ऐसे हरियाली में रखेगा। பரிசுத்தாவினுடைய நதியில் நாட்டப்பட்டவர்கள், पवित्र आत्मा के नदी में लगाए हुए लोग। ஆண்டவர் வேதம் சொல்லுது பரிசுத்தாவினவரை நதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. हमारा शास्त्र है पवित्र आत्मा के बारे में ऐसे नदी के वर्णन में कहता है। நீங்கள் வாசிக்கலாம் யோவானுக்கு சுவிசேஷம், यूहन्ना सुसमाचार வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் यूहन्ना 7ஆம் அதிகாரம் 7वां अध्याय 38-39 வசனங்களை வாசித்தால் இருக்கிறது. यूहन्ना 7 में 38 और வேதவாக்கியம் 49। சொன்னபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் நதிகள் ஓடும். जो मुझ पर विश्वास करेगा, जैसे पवित्र शास्त्र में आया है, उसके हृदय में से जीवन के जल की नदियां बहने के लिए। நம்மை விசுவாசிக்கிறோம் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஆமென். இயேசுவின் மகிமைப்படாதபடியினால் பரிசுத்தாவினும் அருளப்படவில்லை. उसने यह वचन पवित्र आत्मा के विषय में कहा जिसे उस पर विश्वास करने वाले पाने पर थे, क्योंकि आत्मा अब तक न उतरा था, क्योंकि यीशु अब तक अपनी महिमा को न पहुंचा था। இயேசு உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக சொன்ன வார்த்தை. ये यीशु का जी उठने के पहले ये இயேசு वचन को कहा। மரித்தடங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். यीशु मारा गया, खाड़ा गया, तीसरे दिन जी उठा। அவர் நமக்கு பரிசுத்தாவியை वो பொழிந்திருக்கிறார். हमारे लिए पवित्र आत्मा को दिया। அவர்தான் முதல் பலன். वो ही पहले फल। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा। நமக்கு நல்ல ஒரு நீதிமானாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னடையாளமாக நமக்கு அந்த மகா பரிசுத்தலத்திலே பிரவேசித்திருக்கிறார். हमारे लिए उस प्रभु यीशु मसीह अगवा के रूपी में होकर वो महा पवित्र स्थल पर प्रवेश किया। ஆகவே பிரகாரங்களில் இருக்கிற நம்மை கர்த்தர் செழிக்க பண்ணுகிறார். इसलिए उसके आंगनों में जो हम रहता है हमें भी वो हरियाली मिलता है। அவர் மகா பரிசுத்தமான ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து वो महा पवित्र स्थल पर प्रवेश होकर நாம் பிரகாரத்தில் இருக்கிறோம். हम आंगनों में रहते हैं। ஆசாரியன் வந்து நமக்காக கிரயம் செலுத்தினான். மகா आमीन। याजक आकर हमारे लिए बलि चढ़ाया था। பிரகாரத்தில் இருக்கிற நமக்கு जो आंगनों में रहता அவர் हमको பரிசுத்தாவியை தந்து செழிப்பாக்கி वो இருக்கிறார். पवित्र आत्मा को देकर हरियाली किया। ஆகவே தான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். इसलिए वचन कहता है जो कोई यहोवा के भवन में रोपे जाकर परमेश्वर के आंगनों में फूले फलेंगे। அப்ப இந்த கர்த்தர் அதற்கு தேவை தண்ணீர். பரிசுத்தாவியினவர் தண்ணீராக இருக்கிறார். आमीन। हरियाली के लिए क्या जरूरत है? पानी। पवित्र आत्मा पानी के वर्णन। அவங்க கவனிக்க வேண்டும். பிதா யோவான் 15:1 சொல்கிறார், यूहन्ना सुसमाचार 15वां अध्याय पहला वचन। பிதா திராட்சை தோட்டக்காரர், हमारा पिता किसान இயேசு है திராட்சை செடி, और यीशु ताकला था। நீங்கள் அதில் கொடியாக இருக்கிறீர்கள். तुम उस पर डालिया है। அதில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். आमीन। यदि तुम उस पर बने रहेगा तो बहुतायत फल लाएगी। அதாவது நிலைத்திருந்தல்ங்கிற வார்த்தை இந்த அதிகாரத்துல தான் அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. अगर बने रहना ये सप्तम अध्याय में बहुत बार दिखा है। 9 தடவை நிலைத்திருங்கள்ங்கிற வார்த்தை ये சொல்லப்பட்டிருக்கு. बने रहना सप्तम इस अध्याय में 9 बार लिखा है। என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். मुझ पर बने நான் रहो, உங்களை நிலைத்திருப்பேன். मैं भी तुम पर बने நீங்கள் रहेगा। செடியிலே கொடி நிலைத்திருந்தால்
கனி மிகுந்த கனி கொடுக்கும். आमीन। जैसे ताकलता पर डालियां बने रखेगा वो बहुतायत फल लाएगा। எப்போது செழிப்பு? ये हरियाली कभी होता செடியோட சேர்ந்த கொடியாக இருந்தால் செழிப்பு. जब डालियां वो ताकलता के साथ रहता तब हरियाली पाता। हालेलुया, हालेलुया। அதாவது அதுல நிலைத்தில்லாவிட்டால், கொடி நிலைத்தில்லாவிட்டால், यदि ये डाली वो ताकलता पर न बने रहेगा तो செடி இருக்குதுன்னு சொன்னா अभी जो है அந்த ताकलता है கொடி நிலைத்திருக்கணும். उस डालियां उस ताकलता पर बने கொடி रहेगा। நிலைத்தில்லாவிட்டா डालियां ऐसे बने नहीं அது रहेगा, காய்ந்து போகும், वो सूख जाएगा, அது வறட்சியை காணும், वो सुनसान अनुभव में அது चला जाएगा, பசுமை இருக்காது. उस पर ना அந்த कुछ செடிக்கு செய்யக்கூடிய கரையத்துல ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. फिर वो डालिया के लिए जो दाम चुका था कुछ उपयोग नहीं। ஆகவே நிலைத்திருக்கிற அனுபவம் தான் என்ன அனுபவம்? हरियाली பசுமையான அனுபவம். इसलिए जो कोई बने रहता है वो ये हरियाली அதுதான் இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்துல ये यूहन्ना 15वां अध्याय நீங்கள் में நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள் சொல்கிறார். बने रहो करके लिखा है। அதாவது 4வது வசனத்தை வாசித்தா 4वां वचन 15 நாள்ல என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சைத்தடி நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாது போல நீங்கள் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். तुम मुझ में बने रहो और मैं तुम्हें। जैसे डाली यदि ताकलता में बनी न रहे तो अपने आप से नहीं फल सकती, वैसे कि तुम भी यदि मुझ में बने न रहो तो नहीं फल सकती। நானே திராட்சை செடி, मैं ताकलता, நீங்கள் கொடிகள். तुम डालियां। ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. जो मुझ में बना रहता है और मैं उसमें, वो बहुत फलता है, क्योंकि मुझसे अलग होकर तुम कुछ भी नहीं कर सकते। ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். यदि कोई मुझ में बना न रहे तो वह डाली के समान फेंक दिया जाता और सूख जाता है और लोग उन्हें पटोर कर आग में झोंक देता है और वे जल जाती है। நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். यदि तुम मुझ में बने रहो और मेरे वचन तुम्हें बना रहे तो जो चाहो मांगो और वह तुम्हारे लिए हो जाएगा। நிலைத்திருக்கிற அனுபவம் என்றால் என்ன? बने रखने वाला अनुभव मतलब क्या है? நிலைத்திருக்க அனுபவம் என்றால் என்ன? बने रहना मतलब क्या है? அவருடைய வார்த்தையை நிலைத்திருக்க வேண்டும். आमीन। उसका वचन पर बने रहना, அவருடைய வார்த்தை தான் செடி, उसका वचन ही அதில் ताकत, கொடியாக நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். उसमें तुम सब डालियां அப்பொழுது बनना, மிகுந்த கனி கொடுப்பீர்கள். तब तुम बहुतायत फल लाएंगे। ஆகவே செடியில கொடி நிலைத்தில்லாவிட்டால் यदि ताकलता में डाली न बने रहेगा तो நம்முடைய ஸ்தோத்திரம் துதி கூட அந்த பசுமையா இருக்காது. हमारा जो स्तुति धन्यवाद भी हरी भरी नहीं रहता। கர்த்தருடைய ஆலயத்துல பசுமையான செழிப்பு இல்லாம இருக்கிறாங்க. यहोवा के भवन में हरी भरी बिना अष्ट पुष्ट बिना रहता நீங்க है। சரியாக நாட்டப்பட்டவர்களாக இருந்தால் तुम ठीक यहोवा के भवन में அந்த रोपे जाएगा, தேவனுடைய வார்த்தையை நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் तुम ठीक प्रभु के वचन में बने रहेगा, ஒரு செழிப்பு வரும். वो हरियाली होता है। நம்முடைய வாயில துதி வர மாட்டேங்கிறது. हमारे मुंह से स्तुति नहीं निकल रहा। சோத்திரம் சொன்னுங்க சொன்னா காய்ந்து போன தோத்திரம். धन्यवाद बोलेगा तो सुखावट धन्यवाद। ஹalleluya, हालेलुया। எல்லா கரங்களை வைத்து சோத்திரம் பண்ணுவோம். सब अभी हाथ उठा के धन्यवाद करेंगे। धन्यवाद அந்த धन्यवाद। ஸ்தோத்திரத்துல அந்த धन्यवाद में भी एक हरियाली होता है. आमीन। जो हमारे मुंह से निकलता वो धन्यवाद में भी हरियाली होता ஒரு है। சாட்சியில ஒரு கனி இருக்கிறது, तेरे गवाही में भी एक फल है, அதாவது ஒரு புஷ்டிப்பு இருக்கிறது. अष्ट पुष्ट है तेरे அந்த गवाही में। புஷ்டிப்பும் பசுமையும் எப்போது வருகிறது? ये हरियाली और अष्ट पुष्ट कभी आता? நீ நிலைத்திருந்தால், तू बने रहेगा, நீ நிலைத்திருந்தால், तू बने रहेगा, நீ பசுமையான அனுபவத்துக்கு வரணும்னு சொன்னா तू हरियाली पाने के लिए நிலைத்திருக்க வேண்டும். तो बने रखना, தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். परमेश्वर के वचन पर बनी रखना। தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், परमेश्वर का वचन को हम यहाँ सुनता है, இங்க கேட்கிறோம். हम सुन रहा है, ஆனா நம்ம செய்யறது வேற ஒண்ணு செய்யறோம். लेकिन हम जो करता काम वो दूसरा। இங்க நம்ம கேட்கிறோம், यहाँ हम वचन सुन இந்த रहा है, வசனத்தை படிக்கிறோம், वचन को हम पढ़ रहा है, ஆனா நம்ம செய்யறது வேற ஒண்ணு लेकिन செய்யறோம். हमारा काम दूसरे टाइप, அப்ப அது நிலைத்திருக்கிறது கிடையாது. वो बने रहा हुआ அப்ப अनुभव இந்த नहीं। வார்த்தையில நிலைத்திருந்தால் इस वचन पर बनी रहेगा, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு செழிப்பு तुम्हारे வருகிறது, जीवन में ஒரு हरियाली புஷ்டிப்பு வருகிறது, अष्ट पुष्ट हो ஒரு जाएगी, பசுமை வருகிறது. हरी भरी हो जाएगी।
அப்படிப்பட்ட ஜீவியத்துக்காகத்தான் உங்களை அழைத்திருக்கிறோம். ऐसे तुम्हारे जिंदगी के लिए बुलाया. அதுதான் இந்த அதிகாரத்துல நிலைத்திருங்கள் வார்த்தை 9 தடவை சொல்லப்படுது. इसलिए इस अध्याय में 9 बार लिखा है बने रहो बने रहो. ஆங்கிலத்துல கான்சிஸ்டன்சிங்கிற வார்த்தை சொல்லப்படுது. अंग्रेजी में कंसिस्टेंसी. அதாவது எத்தனை முரண்பாடுகள், அதாவது முரண்பாடு இல்லாம நிலைத்திருக்க வேண்டும். आमेन. कुछ भी तीतर पीतर बिना बने रहना. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. அதாவது நீங்க 1 யோவானுக்கள் நிருபத்திலே 5 அதிகாரம் இருக்கிறது. और पहला यूहन्ना के पत्री में 5 अध्याय. நீங்க இந்த வீட்ல போய் அந்த 5 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. तुम लोग घर पे जाके ये पत्री को पढ़ो. पहले அதுல அந்த நிருபத்துல தான் 21 தடவை நிலைத்திருங்கள் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. इस यूहन्ना के पत्री में 21 बार बने रहना. இந்த கான்சிஸ்டன்சிங்கிற வார்த்தை, நிலைத்திருக்கிற வார்த்தை 5 அதிகாரத்துல 21 தடவை சொல்லப்பட்டிருக்கு. ये कंसिस्टेंसी बने रहना शब्द ये 5 अध्याय में 21 बार लिखा है. யோவான் 15 அதிகாரத்துல 9 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. यूहन्ना 15 अध्याय में 9 बार लिखा. அவை நிலைத்திருக்க கூடிய ஒரு அனுபவம் தேவை. बने रहने वाले अनुभव. எத்தனை சோதனை வந்தாலும் நிலைத்திருக்க வேண்டும். कितने भी परीक्षा की ना हो बने रहो. செடியை சார்ந்திருக்கிற அனுபவம் தான் கொடிக்கு. जो ताकलता पर ऐसे बने रहता वही செடியில்லாத अनुभव கொடி डालिए. காய்ந்து போய்விடும். और ताकलता बिना वो जो डालिए वो सूख जाए. கர்த்தருடைய சபையில நாட்டப்பட்ட அனுபவம் தேவை. यहोवा के भवन में लगाया हुआ अनुभव जरूरत है. நாட்டப்பட்ட அனுபவம் என்றால் என்ன? और रोप पे जाता वो अनुभव क्या அவருடைய है? வார்த்தையிலே நிலைத்திருக்கிற அனுபவம். प्रभु के वचन पर बने रहना. அப்ப நாட்டப்பட்டா உங்களுக்கு தானா செழிப்பு வந்துரும். वैसे तो ये भवन में लगाए वो अनुभव में रखेगा तो हरियाली अपने आप हो जाता है. நீங்கள் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நிலைத்திருந்தால் நீங்கள் செழிப்பு வந்துரும். आमेन. यदि ये परमेश्वर का वचन तुम पर बने रहेगा तो तुम्हारे से हरियाली होता है. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டால் वैसे यदि तू यहोवा के भवन में रोपे நீங்கள் பழைய जाएगा போல் செழித்திருப்பீர்கள். तो खजूर के समान फूले फलेंगे. பிரகாரங்களில் செழித்திருப்பீர்கள். तुम आंगनों में फूले फलेंगे. புஷ்டியும் பசுமையும் உங்கள் வாழ்க்கையில் வந்து விடுகிறது. तुम्हारी जिंदगी में अष्ट पुष्ट हो जाता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो. அப்ப தண்ணீர் அவரை நம்பிக்கை வைத்து அவருடைய தண்ணீர் அண்டையிலே நீங்கள் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். तुम उन पर भरोसा रखे उनके वो नदी पर लगाया हुआ वृक्ष है. எரேமியா 17 அதிகாரம் यिर्मयाह 17 अध्याय 7வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 7 वचन को எரேமியா 17:7. यिर्मयाह 17. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். धन्य है वह पुरुष जो यहोवा पर भरोसा रखता है, जिसने परमेश्वर को अपना आधार माना हो. எரேமியா chapter 17 verse 7. यिर्मयाह 17 अध्याय में 7 वचन. எரேமியா 17:7 வாசிக்கிறோம். यिर्मयाह 17 7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். धन्य है वह पुरुष जो यहोवा पर भरोसा रखता है. நீ யாரை நம்பிக்கை வைத்திருக்காய்? किस पर भरोसा रखा அவரை तू? நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். यहोवा पर भरोसा रखने वाला धन्य है. அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாய், उस पर भरोसा அவன்தான் நீதிமான். वो ही धर्मी. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ட வருகிறதை காணாமலும் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமண்டி தப்பாமல் கனி கொடுக்கும் வனமரத்தை போல. आमेन. 8 वचन. वो उस वृक्ष के समान होगा जो नदी के किनारे लगा हो और उसकी जड़ जल के पास फैली हो. जब धूप होगी तब उसका न लगेगी, उसके पत्ते हरे रहेंगे और सूखे वर्ष में भी उनके विषय में कुछ चिंता न होगी, क्योंकि वह तब भी फलता रहेगा. நீ கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷனாக இருக்க வேண்டும். तू केवल यहोवा पर भरोसा रख. நாசியில் சுவாசம் மேல் நம்பிக்கையா இருக்கிறதை பார்க்க கர்த்தர் மேல் பற்றுதலாக இடலாம். जो मनुष्य पर भरोसा शरण लेने से यहोवा पर शरण लेना उत्तम है. அதாவது நீ எந்த சூழ்நிலை கர்த்தரை நம்பி இருக்கிறதா நீதிமான். आमेन. जो किसी भी परिस्थिति की ना हो तुम्हारा भरोसा यहोवा पर होना वही धर्मी है. சங்கீதம் 118 அதிகாரம் भजन संगीता 118 8-9 வசனங்களை வாசிக்கலாம். 8 और 9 वचन. மனுஷரை நம்புவதை பார்க்க கர்த்தர் மேல் பற்றுதலாக்குவது நலம். यहोवा की शरण लेनी मनुष्य पर भरोसा रखने से उत्तम है. பிரபுக்கள் மேல் நம்பிக்கையா இருக்க கர்த்தர் மேல் பற்றுதலாக்குவது நலம். यहोवा की शरण लेनी प्रधानों पर भी भरोसा रखने से उत्तम है. மனுஷரை நம்புவதை பார்க்க கர்த்தர் மேல் பற்றுதலாக்குவது நலம்.
यहोवा की शरण लेने मनुष्य पर भरोसा रखने से उत्तम है। Psalm 118 verse 8 and 9. भजन संगीता 118 में 8 और 9। பிரபுக்களை நம்புவதை பார்க்க கர்த்தர் மேல் பற்றாகிறாளாம். यहोवा की शरण लेनी प्रधानों पर भी भरोसा रखने से उत्तम है। எந்த மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காத, किसी भी मनुष्य पर तू भरोसा मत எந்த रख, பிரபு மேல் நம்பிக்கை வைக்காத, किसी भी प्रधानों पर भी तू भरोसा मत रख। ஆண்டவராக இயேசுவே, आमेन। प्रभु यीशु ही, அவரே, அவர் மேலே நீ நம்பிக்கை வை. उस यीशु पर तू भरोसा रख। அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வை. जैसे यीशु जीवन बिताया उस वचन पर तू भरोसा रख, அந்த வசனத்தின் மேல் நம்பிக்கை வை. उस वचन पर तू भरोसा कर, அதையே நோக்கி பார், उस वचन की ओर ताको, அதிலே நிலைத்திரு. उस पर बने रहो, அப்போது நீ பாக்கியவானாக இருப்பாய். तब तू धन्य होगा। பைபிள்ல மத்திய வார்த்தை இதுதான். ये जो वचन है यहोवा की शरण लेनी मनुष्य पर भरोसा रखने से उत्तम है, ये शास्त्र का सबसे मध्य वचन है। ஆதியாமத்திலிருந்து उत्पत्ति से लेकर நீங்க படிச்சிட்டு வந்தா तुम लोग पढ़ के आएगा तो, அடுத்தது நீங்க வெளிப்படுத்தலுக்கு இந்த திசையில வந்தா अगर यहाँ पीछे से प्रकाशित वाक्य से पढ़ेगा तो, வேதத்துல சென்டரான இருக்க வார்த்தை இந்த வார்த்தை தான். हमारे शास्त्र का सेंटर वचन यही है। அதாவது நீ கர்த்தரை தான் சார்ந்து இருக்க வேண்டும். मतलब तो यहोवा पर ही भरोसा रखना। கொடி செடி, அதாவது செடியை சார்ந்தே இருக்குது கொடிதான் ஆசீர்வாதம். जो ताकलता पर डाली बने रहता वही डाली आशीष पाता। குரு இல்லாத சீசன் அல்ல, गुरु बिना चेला नहीं, எப்படிதானே? है क्या नहीं? தகப்பன் இல்லாத பிள்ளை இல்ல, पिता बिना पुत्र नहीं, எஜமான் இல்லாத வேலைக்காரன் இல்ல, मालिक बिना नौकर नहीं, சுக்கான் இல்லாத கப்பல் இல்ல, पतवार बिना जहाज नहीं, கடிவாளம் இல்லாத குதிரையும் இல்லை. लगाम बिना घोड़ा भी नहीं। எல்லாத்துக்கும் மேலாக ஒரு அதிகாரத்தை தேவன் வைத்திருக்கிறார். सबके ऊपर परमेश्वर एक शासकीय अधिकार को ஆகவே நீ रखा। சார்ந்திருக்கக்கூடிய வேதவசனத்தை நீ சார்ந்திருக்க வேண்டும். इसलिए तो ये वचन पर बने நீங்கள் रहो। யாரை சார்ந்திருக்கிறீர்கள்? तुम किस पर बने रहता, நீ किस पर நீ भरोसा, யாரை பற்றி கொண்டிருக்கிறாய்? तुम किस पर लवलीन किया है? தேவனுடைய வசனத்தில் நிலைத்திருக்கிறாயா? तो परमेश्वर के वचन पर बने रहता क्या? அவரை சார்ந்திருந்தால் यदि तू परमेश्वर पर लवलीन நீ करेगा, தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட வாய்க்கு ஆழ்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிற மரமாக செடியாக நீ இருப்பாய். तब तो वृक्ष के समान होगा जो नदी के किनारे लगाए हुए जल। எரேமியா 17:8 அப்படிதான் வாசிக்கிறோம். यिर्मयाह 17:8 ऐसे ही நீ कहता है। கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து तो यहोवा पर भरोसा रख, நீ அந்த வார்த்தை மேலே நிலைத்திருந்தால், तो उस वचन पर केवल बने அதே रहे, நீ சார்ந்து நம்பி இருந்தால், तो उस यहोवा के ओर ताकते रहेगा। அந்த பரிசுத்தாவுடைய நதி உங்களை நடத்தும். वो पवित्र आत्मा की नदी तुम्हें अगुवाई करेगा। அந்த தண்ணீர் அண்டை நாட்டப்பட்டவர்கள், उस नदी के किनारे में लगाए हुआ, நாட்டப்பட்டதுன்னா நிலைத்திருக்கிற அனுபவம், लगाए हुआ मतलब क्या है? बने रहने அவரே वाला अनुभव, சார்ந்திருக்கிற அனுபவம். उस पर भरोसा रखने वाला अनुभव। கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறது, உஷ்ட வருகிறதை காணாமலும் இலை பச்சையாக மலை தாழ்வான வருஷத்திலும் வருத்தபடி தப்பாமல் கடி கொடுக்குமான மரத்தை போல இருப்பார். उस वृक्ष के समान होगा जो नदी के किनारे लगा हो और उसकी जड़ जल के पास फैली हो। जब धूप होगी तब उसको न लगेगी, उसके पत्ते हरे रहेंगे और सूखे के वर्ष में भी उनके विषय में कुछ चिंता न होगी, क्योंकि वह तब भी फलता ஏன் रहेगा। உங்களுக்கு செழிப்பு வரவில்லை? तुम्हारे बीच में हरियाली क्यों नहीं है? செழிப்புங்கிறது பணம் மாத்திரம் கிடையாது. हरियाली मतलब केवल पैसे नहीं, செழிப்புங்கிறது ஐஸ்வர்யம் மாத்திரம் கிடையாது. क्या हरियाली मतलब केवल धन दौलत नहीं, உன் ஆவியிலே, तुम्हारे உன் आत्मा, ஆத்மாவிலே, तुम्हारे प्राण में, சரீரத்திலே तुम्हारे शरीर ஒரு में புஷ்டிப்பு, एक अष्ट பசுமை हरियाली எல்லாம் வேணும். हरी भरी हो। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படிப்பட்ட ஒரு பசுமையான ஒரு அனுபவத்துக்கு தான் உன்னை அழைத்திருக்கிறார். वैसे एक फूलते फलते अनुभव के लिए प्रभु तुम्हें बुलाया। அப்போது நீ எப்போதும் ஒரு செழிப்பான அனுபவத்தா இருக்கும். सर्वदा तू एक हरी भरी अनुभव में ही நீ அதை रहना। விட்டுட்டு ये विषय को छोड़कर மனுஷர் மேல நம்பிக்கை வைத்தால், यदि किसी मनुष्य पर तू भरोसा தேவனுடைய रखेगा, வசனத்தில் நிலைத்திராமல், यहोवा के वचन पर नहीं, அவருடைய வார்த்தையை சார்ந்திராமல், यहोवा के वचन पर நீ भरोसा बिना வேறையோ நம்பிக்கொண்டிருந்தால், तो और किसी मनुष्य पर भरोसा रखेगा, உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை, வறட்சி தான் வருகிறது. तुम्हारा जिंदगी सुनसान हो जाएगा, हरियाली नहीं आएगी। எரேமியா 17:5 வசனத்தை வாசிக்கலாம். यिर्मयाह 17:5 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிறார். यहोवा यो कहता है, श्रापित है वह पुरुष जो मनुष्य पर भरोसा रखता है और उसका सहारा लेता है, जिसका मन यहोवा के फटक जाता है। கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து,
यहोवा पर भरोसा रखकर, இங்க பாருங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காம तो प्रभु पर भरोसा बिना மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை புயபலமாக்கி கொள்கிறான். आवे जो पुरुष मनुष्य पर भरोसा रखता है और उसका अपना शरीर पर भुजबल, கர்த்தரை விட்டு விலகி விடுறான், वो यहोवा से दूर हो அந்த जाता, மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று वो சொல்லப்படுது. श्रापित मनुष्य அவனை है। குறித்து சொல்லுகிறார், उनके बारे में प्रभु कहता அவன் है, அந்தர வெளியில் கரளையாய் போட செடியை போல இருந்து वो निर्जल देश के आत्मरे पेड़ के समान होगा நன்மை வருகிறதை காணாமல் और कभी भलाई न देखेगा। வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களில் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். वो निर्जल और निर्जन तथा लोंचाई भूमि पर बसेगा। வறட்சியை காண்பிக்கிறது, ये एक सुखावट क्या है? செழிப்புக்கு எதிரான வறட்சி. हरियाली का विलोम ऑपोजिट क्या है? நாட்டப்படாதவர்கள், நிலைத்திருக்கிறாதவர்கள், கர்த்தருடைய உபதேசத்தில் நிலைத்திராதவர்கள், जो कोई प्रभु का उपदेश में न बने रहता है, அவருடைய வாழ்க்கையிலே வறட்சி வருகிறது. उनकी जिंदगी में सुनसान, அவர்களுக்கு வாயில இருந்து நல்ல ஒரு பசுமையான புஷ்டிப்பான வார்த்தை வராது, और उनके मुंह से एक अच्छे हरियाली शब्द भी नहीं निकलता, நல்ல ஸ்தோத்திரம் வராது, अच्छे धन्यवाद भी नहीं நல்ல करते, அறிக்கை வராது, अच्छे अंगीकार भी நல்ல नहीं करेंगे, விசுவாசம் வராது. अच्छे विश्वास भी नहीं விசுவாச அறிக்கையே தவறா இருக்கும். आता। विश्वास के अंगीकार है गलत हो जाए। ஏன் விசுவாச அறிக்கை வரபிடிக்கிறது? क्यों तुम्हारे मुंह से ये विश्वास के अंगीकार नहीं आता? ஏன் விசுவாசத்தோடு நீ பேச तू மாட்டேங்கிறாய்? क्यों तुम्हारे बात विश्वास ஏன் के உன் साथ नहीं? வாழ்க்கையிலே அவிசுவாசமா பேசிக் क्यों கொண்டிருக்கிறாய்? तू अपने जिंदगी में अविश्वास की बात உங்கள் करता है? பேச்சை வைத்தே செழிப்பா வறட்சியான்னு கண்டுபிடிச்சிடலாம். तुम्हारे मुंह से निकलता वो वचन से बोल सकता तू हरियाली में क्या सुनसान में? நீ கர்த்தரை நிலைத்தாமல் விட்டு விலகி இருக்கிறாய். तुम्हारे मुंह के वचन से बोल सकता है तू प्रभु पर नहीं है, तू प्रभु से दूर हो உங்களுடைய गया। துதி, தோத்திரம், ஜெபம், ஆராதனத்தை கண்டுபிடிக்கலாம். तुम्हारे स्तुति, धन्यवाद, प्रार्थना, आराधना से बोल सकता है। இப்ப உன்னுடைய ஜீவியத்திலே வறட்சி, तेरे जीवन में सुनसान। அல்லேலூயா, हालेलुया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की नाम की महिमा हो। அப்ப உனக்கு ஒரு செழிப்பு வேணும். तुम्हारा एक हरियाली உன் जरूरत है। வாழ்க்கையிலே வறட்சியை நீங்க வேண்டும். तुम्हारे जिंदगी से सुनसान दूर அப்படி होना, என்று சொன்னால் वैसे होने के लिए அது உதட்டால் நிலைத்திருக்க வேண்டும். तो बने रहना। தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறாயா? परमेश्वर के वचन में तू बने रहता है இந்த क्या? வசனம் கேட்கிறோம், यहाँ वचन सुन रहा है, அதை எப்படி நாம ஜீவிக்கிறோமா? लेकिन हमारी जिंदगी कैसा? அந்த வசனத்துல நிலைத்திருக்கணும். वचन पर बने रहो, அதுதான் நாட்டப்பட்ட அனுபவம். वो ये लगाए हुआ अनुभव। அல்லேலூயா. हालेलुया। முரண்பாடாக இருக்கக்கூடாது. तितर पितर नहीं होना, அதாவது அந்த வசனத்துல நிலைத்திருக்கணும். वचन के अनुसार बने रहो। அந்த வார்த்தையை அப்படியே நம்பணும். आमीन। पहले वो वचन पर ऐसे ही हम भरोसा रखना। அப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய சபையில் நாட்டப்பட்டவர்களாக इस இருந்தால் प्रकार तू वचन को ग्रहण करके நீங்க தண்ணீரண்டை நாட்டப்பட்டவர்கள். तब तू नदी के किनारे में लगाए हुआ वृक्ष உனக்கு ஒரு है। பெரிய செழிப்பு உண்டு. तुम्हारे लिए एक बड़ी हरियाली। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो। செடி கரளையா போகாது. ये तो निर्जल अनुभव में नहीं हो जाएगा। சிலருடைய வாழ்க்கை கரளையா போயிருது. कई लोगों की जिंदगी निर्जल और निर्जन, நன்மை வரமடிக்கிறது. उन पर कुछ ना भला। வறட்சியான ஒரு உவர் நிலத்தின் அனுபவம். सुखावट लोनचाई भूमि के अनुभव। உங்களுடைய வாழ்க்கை ஒரு வறட்சியும் உவர் நிலமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? तुम्हारी जिंदगी ऐसे निर्जल और निर्जन और நீ लोनचाई भूमि क्यों? கர்த்தருடைய உபதேசத்திலே கர்த்தருடைய சபையிலே சரியாக நாட்டப்படவில்லை. तू अब तक प्रभु के ये भवन में, प्रभु के उपदेश में बने नहीं रहता। அப்படி இருந்தால் உங்களை கர்த்தர் செழித்தோங்க பண்ணுவார். आमीन। तू बने रहेगा तो प्रभु तुम्हें हरियाली देगा। கர்த்தர் உங்களுக்கு செழிப்பை வைத்திருக்கிறார். प्रभु तुम्हारे लिए हरियाली को रखा ஒரு है। புஷ்டிப்பும் பசுமையான ஒரு அனுபவம் एक இருக்கிறது. अष्ट पुष्ट अनुभव है, அதற்காகத்தான் உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். इसलिए प्रभु तुम्हें बुलाया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो। கர்த்தர் அப்ப புயபலத்தை தன் மாம்சத்தை புயபலமாக்கி கொள்ளக்கூடாது. अपने शरीर को भुजबल नहीं दिखाना உன்னுடைய ஜாதியை புயபலமாக்க வேண்டாம். और तेरे जात का भुजबल नहीं दिखाना உன்னுடைய வேற எதையாவது சார்ந்திருக்க வேண்டாம். और किसी पर भरोसा भी नहीं रखना எதையும் சார்ந்திருக்க और வேண்டாம். किसी पर लवलीन भी नहीं करना। தேவனுடைய வார்த்தையை சார்ந்திருக்கணும். केवल प्रभु के वचन தேவனுடைய पर, வார்த்தையில நிலைத்திருக்கணும். ये वचन पर बने रहो। இது அர்த்தம் என்னன்னா அவரை சார்ந்து இருக்க வேண்டும். इसका अर्थ क्या है? प्रभु के तरफ में हो जा, கர்த்தரையே பற்றி கொள்ள வேண்டும். केवल प्रभु के तरफ கர்த்தரையே में, சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை. प्रभु पर ही भरोसा रखने वाले जिंदगी। ஏன் அவர் வனாந்தரத்துல மன்னாவை போட்டார்? वो क्यों जंगल में मन्ना को बरसाया? தூதர்களின் அப்பம். वो फरिश्तों के रोटी டெய்லி போய் பிறக்கணும். அதிகாலை रोज जाना है भोर में वो मन्ना पीने। ஒரு ஓமர் அளவு பிறக்கணும். एक ओमर
बिन्ना है। டெய்லி அதுக்கு மேல வந்து அது வந்து கெட்டு போகும், ज्यादा लेगा तो वो वेस्ट हो जाएगा, நாட்டம் அடிச்சு விடும். उससे कीड़ा निकलेगा। ஆனா 6வது நாள் மட்டும் 2 பங்கு எடுக்கணும். परंतु छठवां दिन 2 भाग लेना। அது இங்க கவனிக்க, அது என்னதை குறிக்கிறது சொன்னால் किसका वर्णन है? அந்த மன்னாவை டெய்லி பொறுக்கணும். वो मन्ना प्रतिदिन जाके बिन्ना। அது எதற்காக? वो क्यों ऐसे? நீ கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்திருக்க வேண்டும். केवल यहोवा पर भरोसा रख के उनके तरफ में रखना, நீ அவரே சார்ந்திருக்கணும். केवल यहोवा के देखते रखना। அன்னைக்கு வனாந்தரத்திலே சபை நடத்தப்பட்டது. आमेन। उन दिन में जंगल में कलीसिया चला। அந்த வனாந்தரத்திலே மோசே அந்த சபைக்குள் இருந்தான் என்று அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். प्रेरित तो 7वां अध्याय पढ़ता है, जंगल के वो कलीसिया में मूसा था। அப்போஸ்தலர் 7:32 சபைக்குள் இருந்த அந்த மோசேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. जंगल की कलीसिया में था मूसा। அங்க வாசிக்கலாம். पढ़ेंगे। சீனாய் மலையில் தன்னுடைய பேசின 38:38 7 verse பிரேரித்துக்கு காம் प्रेरित तो 7:38 Acts 7:38 சீனாய் மலையில் தன்னுடைய பேசின தூதனோடு நம்முடைய பிதாக்களோடு கூட வனாந்தரத்தில் சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. ये वही है जिसने जंगल में कलीसिया के बीच उस स्वर्गदूत के साथ सीनाई पहाड़ पर उससे बातें की और हमारे बाप दादों के साथ था, उसी को जीवित वचन मिले कि हम तक पहुंचाए हैं। அன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை மோசே கொண்டு கொடுத்தார். उन दिनों में परमेश्वर का वचन मूसे के द्वारा मिला। அந்த வார்த்தையை நம்பி उस वचन पर भरोसा रखकर இங்க பாருங்க, அவர்களுக்கு நிறைய அற்புதம் செய்தார். आमेन। उन लोगों के लिए बहुत सारा चमत्कार किया। இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள். परंतु हमारे बाप दादों ने उसकी मानना न चाहा, वरन उसे हटाकर अपने मन मिस्र की ओर फिरे। இங்க பாருங்க, நிறைய தேவனுடைய வார்த்தையை தள்ளிட்டு ऐसे बहुत सारे लोग परमेश्वर के वचन को हटाकर வார்த்தையை தள்ளிட்டு वचन को हटा அன்னைக்கு के மோசே சபைக்குள்ள தேவனுடைய வார்த்தையை பெற்று கொடுத்தான். उन दिनों में वो कलीसिया में मूसा ने परमेश्वर का वचन पाकर அந்த किया। வார்த்தையை தள்ளிட்டு அவனுடைய இருதயம் எகிப்துக்கு திரும்பினது. लेकिन वो लोग वचन को हटा दिया, उनका मन मिस्र के ओर फेरने लगे। எகிப்தின் அடிமைத்தனத்தை வீட்டிலிருந்து இவளை அழைத்து கொண்டு வந்தார். वो मिस्र के दासत्व अनुभव से प्रभु छुड़ा के लेकर आया। 430 வருஷம் அடிமைத்தனத்து வீட்டில் இருந்தார்கள். 430 बरस वो दासत्व अनुभव में थे। எகிப்துடைய சாப்பாடு, எகிப்தின் கலாச்சாரம், எகிப்தின் அடிமைகளாக இருந்தார்கள். वो लोग मिस्र के खाना, मिस्र के चाल चलन, मिस्र के परंपराओं के दासत्व में था। நாமும் உலகமான அடிமைத்தனத்தின் வீடு இந்த உலகத்தில் இருந்தோம். हम भी जो दासत्व ये संसार के अनुभव में था, இந்த இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தோம். अपने मनमानी இந்த जीवन உலகத்தின் बिताए। அடிமைகளாக இருந்தோம். हम भी इस संसार के अधीन में था, மனது விரும்பினதெல்லாம் செய்து கொண்டிருந்தோம். अपने अपने मन की इच्छा के अनुसार जीवन அந்த बिताए। உலகமான எகிப்திலிருந்து நம்மை அழைத்து கொண்டு வந்துட்டார். उस मिस्र के दासत्व अनुभव से हमें भी छुड़ाया। ஆனா தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட தாரார் மோசே, मूसा परमेश्वर को वचन को दिया है, அவருடைய மனது எகிப்துக்கு திரும்பினது. लेकिन उन लोगों का मन मिस्र के ओर அதை फेरा। போல் நம்முடைய மனதும் वैसे हमारे मन भी தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு இந்த உலகத்துக்கு திரும்புது. परमेश्वर का वचन छोड़ के इस संसार के ओर फेरता। மாம்சத்தை புயபலமாக்கி கொள்ள திரும்புகிறது. आमेन। अपने ये शरीर को बुझबल दिखाता। கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காம திரும்புது. यहोवा पर भरोसा बिना संसार पर भरोसा அப்படி करता। திரும்பக்கூடிய அனுபவம் वैसे फेरने वाले अनुभव நாய்க்கு ஒப்படையா சொல்லப்பட்டிருக்கிறது. कुत्ता के वर्णन அது है। கக்கி திரும்ப தின்னுது. आमेन। जो उल्टी करता है वापस चाट ले। பன்றி கழுவி விட்டாலும் பன்றி சேற்றுல போய் புரண்டிட்டு வருது. और सुअर के वर्णन है, वो वापस जाके कीचड़ पे पड़ता அது है। பேதுருக்களை நிருபத்தில் இப்படி எழுதுகிறார். पत्रस के पत्री எடுத்து வாசிக்கலாமா? पढ़ेंगे। ஓகே, வாசிப்போம். பேதுருக்களது நிருபம் पत्रस வாசிப்பலாம். 2 பேதுருக்களது நிருபம் दूसरा पत्रस का पत्री 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय 22வது வசனம். 22। நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியே அவர்களுக்கு சம்பவிச்சது. उन पर यह कहावत टीक बैठती है कि कुत्ता अपनी छाट की होर और नगलाई हुई सुवर्णी कीचड़ में लौटने के लिए फिर चली जाती है। நாய் கக்குது, कुत्ता उल्टी करता, திரும்ப அதே திக்குது. वापस वही छाट, பன்றி நல்லா கழுவி விடப்படுது, और नगलाई हुई सुअर மறுபடி சேற்றுல புரண்டு வருது. वापस कीचड़ में लौटता। நம்ம எப்படி இருக்கோம்? हम कैसे आए? உங்களை சொல்லல,
तुम लोग को नहीं कहता हूँ உங்களை நான் சொல்லல, मैं तुम लोग को नहीं कहता हूँ। உங்களை நாயாக பண்டியாக சொல்லல. तुम लोग को मैं कुत्ता और सुअर नहीं कहता हूँ। யார சொல்றான்னு சொன்னா, किसके बारे में ऐसे कहता? இங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், परमेश्वर का वचन को सुन के ஆனா நம்ம மறுபடியும் உலகத்துல போய் பரண்டிட்டு வந்தா वापस हम संसार में जाके वो कीचड़ में लौट के आएगा तू। மீண்டும் அந்த உலகத்துல பரண்டிட்டு வந்தா दोबारा वो संसार में இந்த जाके आएगा। வசனத்துல நிலைத்தில்லாம, वचन में बने नहीं இந்த रहेगा। வசன தேவ வார்த்தையை சார்ந்திராம ये परमेश्वर के वचन पे भरोसा नहीं तू। இருதயம் அதுக்கு நேரா திரும்பினால் मन संसार के ओर फेरेगा तू। அதற்கு தான் பன்றி நாயும் ஒப்படையா சொல்றார். उसका है वर्णन है ये कुत्ता और सुअर। இப்படி ரெண்டு மிருகத்தை உபயோகப்படுத்துறார். ऐसे दो जानवर के बारे அப்ப में அந்த बताया। எகிப்து ஜனங்கள் திரும்பினார்கள். वो मिस्र के ओर लोग का मन फिरा था, ஆகவே தான் இங்கே கவனிங்க, அவருடைய வாழ்க்கையில முறுமுறுப்போடு இருந்து கொண்டாங்க. इसलिए वो लोग अपनी जिंदगी में खुड़खुड़ाने लगे। வழங்கா கழுத்துள்ளவர்களாக, अठीली लोग थे முரட்டாட்டம் உள்ளவர்களாக, वो लोग, ऐसे टेढ़ी मेढ़ी थे। முரட்டு தோளுடையவர்களாக, हमें वो अपने गंदे को पूरा टेढ़ी कर दिया, अठीली कर दिया। அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். ऐसे लोग थे, அவர்களுக்கு பசுமை புஷ்டிப்பு இல்லை. इस कारण वो लोग के अंदर हरियाली नहीं, வனாந்தரத்திலே மரித்தார்கள். जंगल में ही मर चुके। செழிப்பு இல்லாதனால முறுமுறுப்பு. हरियाली नहीं था इसलिए खुड़खुड़ा। 40 நாள்ல கானானுக்குள்ள போயிருக்கலாம். 40 दिन में खानान देश में पहुंच सकता है। பாலும் தேடும் ஓடுகிற தேசம், दूध और मध बगाने वाले देश, இன்பமான தேசம், वो मनोहर देश, செழிப்பான தேசம். अच्छे देश है। அந்த செழிப்புக்குள்ள போயிருக்கணும். वो हरियाली देश में पहुंचना செழிப்புல चाहिए। போகாம வனாந்தரத்திலே வறட்சியிலே செத்து போயிட்டார். हरियाली देश में नहीं गया, वो जंगल में सुनसान में मर गया। 6 லட்சம் பேர் புறப்பட்டார்கள். 6 लाख पुरुष निकल आया। 6 லட்சம் பேர் புருஷர்கள் புறப்பட்டாங்க. 6 लाख पुरुष निकल आया। புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம். केवल पुरुष 6 लाख था। அங்க போனவங்க கானான்ல செழிப்புக்குள்ள போனவங்க எத்தனை பேர்? लेकिन वो हरियाली देश में पहुंच गया कितने लोग हैं? 2 நீதிமான் போனாங்க. केवल 2 धर्मी, காலேபும் யோசுவாவும். कालेब और यहोशू, 2 பேர் தான் போனா. केवल 2 जन गया। அப்ப எங்க எல்லா செழிப்பு காணாத வறட்சிக்குள்ள போயிட்டாங்க. बाकी सब हरियाली में नहीं गया, सुनसान में मर गया। ஏன்? क्यों? மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டார்கள். अपने शरीर को बुझबुल கர்த்தரை விட்டு விலகி விட்டார்கள். यहोवा से दूर हो गए। அப்ப தேவனுடைய அவருடைய இருதயம் திருப்பப்பட்டு விட்டது. उनके मन भी फेर लिए। நிலைத்திருந்தால் बने रहेगा, மிகுந்த கனி கொடுப்பீர்கள். बहुतायत फल நீங்கள் लाए। நிலைத்திருந்தால் तुम बने रहेगा, பசுமை புஷ்டிப்பா இருப்பீர்கள். हरियाली होंगे, अष्ट पुष्प, நிலைத்திருந்தால் तुम बने रहेगा, நீங்கள் செழிப்பா இருப்பீர்கள். तुम फूले फलेंगे, நீங்கள் நிலைத்திருந்தால் तुम बने रहेगा, நீங்கள் வேண்டிக் கொண்டு அதுவை பெற்றுக் கொள்வீங்க. जो कुछ मांगेंगे वो दे देगा। அதை அப்படியே செய்து விடுவார். ऐसे ही प्रभु करेगा। இவர்களுக்கு செழிப்பு போய் இல்லாது போய்விட்டதுக்கு காரணம் इन என்ன? लोग का हरियाली नहीं पाया, कारण காலேபு யோசேப்பும் செழிப்பை யோசுவாவும் செழிப்பை பெற்றுட்டார். कालेब और यहोशू हरियाली पाया। இவர்கள் இருதயம் திரும்பி விட்டது. बाकी ये लोग का मन फेर लिए। அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல 40 நாள்ல கானானுக்குள்ள செழிப்புக்குள்ள போயிருக்கலாம். 40 दिन में खानान की हरियाली पा सकता था, ஆனால் இவர்கள் போகவில்லை. परंतु ये लोग नहीं गया। ஒவ்வொரு நாளும் ஒரு வருஷமாக மாறிவிட்டது. ये लोग के गिनती में एक दिन एक वर्ष बन गया। 40 நாள் 40 வருஷமாக மாறி 40 दिन 40 वर्ष हो गया। வறட்சி सुखावट, கரளையாய் போய்விட்டது. निर्जल भूमि, ஆசீர்வாதங்கள் உவர் நிலத்திலே தங்கக்கூடியதாக வனாந்தரத்திலே மாண்டார்கள். लोनचाई भूमि के अनुभव में वो जंगल में मर गए। ஆகவே கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். इसलिए यहोवा के भवन में हम लगाया हुआ நீங்கள் अनुभव में நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். तुम ये भवन में बने ஆக रहेगा। நிலைத்திருக்க அனுபவத்தில் இருந்தால் நீங்கள் செழிப்பாக இருப்பீர்கள். यदि तुम बने रहेगा तो हरियाली हो। உங்களுக்கு வரக்கூடிய செழிப்பை யாரும் தடுக்க முடியாது. आमेन। तुम्हारे लिए आने वाले वो हरियाली को कोई नहीं रोक सकता। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा। இப்போ நான் உண்மையான வேத வார்த்தைக்கு நாம கடந்து வருவோம். अभी हम सच्चे वचन को देखेंगे। அதாவது அந்த சங்கீதம் 72ஆம் அதிகாரத்தை மீண்டும் திருப்புங்க. भजन संहिता 75वां अध्याय को वापस निकालेंगे। உண்மையான சத்தியத்தை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். आमेन। हम अभी सत्य को और நம்ம देखेंगे। வாக்குத்தத்த செய்தியாக இதை பார்த்து கொண்டிருக்கும் போது हम अभी ये वादा का वचन सुन रहा है। 72ஆம் சங்கீதம் யார் பாடின சங்கீதம்? ये 72वां अध्याय, ये भजन संहिता कौन गाया था? அங்கே நீங்க வாசிக்கலாம், சாலமோனை பற்றிய சங்கீதம். ये सुलेमान का गीत। சுலைமானுக்கா கீத். சுலைமான் பாடல, சாலமோன் பாடல. ये सुलेमान नहीं गाया ये गीत। சாலமோனுக்காக அவன் தகப்பன் தாவீது பண்ணின விண்ணப்பம். ये सुलेमान के लिए सुलेमान का पिता दाऊद ने विनती किया। 20வது வசனம் கடைசி வசனத்தை வாசிங்க. आखिरी वचन, ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. ईसाई के पुत्र दाऊद की प्रार्थनाएं समाप्त हुई। தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. दाऊद की
विनती समाप्त हो गया। தாவீது பெரிய ஒரு விண்ணப்பம் செய்திருக்கிறார். दाऊद एक बड़ा प्रार्थना किया। தேவனுடைய தாசர்கள் எல்லாம் परमेश्वर के सारे दासों தன்னுடைய ஜனத்திற்காக தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டிக் கொண்டார்கள். अपने लोगों के लिए, अपने पुत्र के लिए प्रार्थना किया। சங்கீதம் 90 இருக்குல்ல, 90 வந்து மோசேயுடைய ஜெபம். और भजन संगीता 90 अध्याय मूसा के प्रार्थना। இங்கே சங்கீதம் 72 தன்னுடைய குமாரன் சாலமோனுக்காக அவன் விண்ணப்பம் பண்ணுகிறார். ये भजन संगीता 75 अध्याय में दाऊद ने अपने पुत्र सुलेमान के लिए विनती किया था। எப்படி விண்ணப்பம் இந்த சங்கீதத்துல ये गीत में, இங்க கவனிங்க, இந்த இவருடைய விண்ணப்பத்துல ये प्रार्थना में 5 காரியங்கள் வருகிறது. 5 இந்த विषय। வீட்ல போய் நீங்க வாசித்து பாருங்க. ये अध्याय को तुम लोग घर पे जा, அதாவது தேவனுடைய நீதியை கொடுத்தரணும்னு சொல்லி, இந்த என் பிள்ளைக்கு நீதியை கொடுத்தரணும்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். आमेन। ये दाऊद ने अपने पुत्र के लिए परमेश्वर से मांगा, मेरे पुत्र का उद्धार को அதாவது कीजिए। முதலாவது வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? पहला वचन இதுல தான் வாசிச்சோம் நம்ம 7வது வசனத்தில் நீதிமான் செழிப்பான் என்று இந்த அதிகாரத்துல. इसी अध्याय में 7वें वचन से हमको वादा मिला, धर्मी फूले फलेंगे। அந்த முதலாவது வசனத்தை வாசிக்க. लेकिन हम अभी पहले वचन को पढ़ें। தேவனே ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியும் கொடுத்தரலும். ये परमेश्वर राजा को अपना नियम बता, राजपुत्र को अपना धर्म सिखला। அவர் உம்முடைய ஜனங்களின் நீதியோடு உம்முடைய ஏழைகளோடு விசாரிப்பார். वो तेरी प्रजा का न्याय धर्म से और तेरी दीन लोगों का न्याय ठीक ठीक चुकाएगा। இதுல நீங்கள் வீட்ல போய் இதை நன்றாக நீங்கள் வாசித்து பாருங்கள். आप लोग घर पे जाके अध्याय को अच्छे से पढ़ो। தேவனுடைய நீதியை விளங்க பண்ணும் என்று அவர் கேட்கிறார். ये ऐसे विनती किया था, परमेश्वर का धार्मिकता को प्रकट करना। இரண்டாவது பீஸ், அவனுடைய ராஜ்யபாரத்துல அவனுடைய சமாதானம் இருக்க வேண்டும் கேட்கிறார். दूसरा वो उनका राज्य में शांति होना। அடுத்தது ஒரு வல்லமையோட இருக்க வேண்டும் என்று तीसरा கேட்கிறார். सामर्थ्य पराक्रम के साथ रखना। அடுத்தது நான்காவது கம்பேஷன், ஒரு அந்த அவனுக்கு வந்து ஒரு மனதுருக்கம், அந்த மனதுருக்கத்தோடு கூட ராஜ்யம் பண்ணணும்னு கேட்கிறார். और चौथा वो तरस खा के राज्य करना। 12வது வசனத்துல எளியவனையும் சிறுவனையும் நினைத்து விசாரிக்கக்கூடியவனான ராஜ்யம் இருக்கணும் கேட்கிறார். 12 वचन में वो दोहाई देने वाले दरिद्र का और दुखी और असहाय मनुष्य का उद्धार। அடுத்தது செழிப்பு, ப்ராஸ்பரிட்டி. फिर हरियाली। ஒரு தேசத்தின் ராஜாக்கள இந்த 5 காரியம் இருக்க வேண்டும். एक देश के राजा के अंदर ये 5 पॉइंट இங்க रखना। கவனிங்க, ஒரு தேசத்துடைய ராஜாக்கு एक देश का राजा के लिए அதாவது ரைட்டஸ்னஸ், धार्मिकता, ஒரு நீதியை கொடுக்கக்கூடிய ஒரு ராஜாவா இருக்கணும். एक धार्मिकता में रहना वो राजा। நீதியின் ராஜா, நீதியின் செங்கோலாக இருக்க வேண்டும். ओ धार्मिकता के राजदंड बनना। இரண்டாவது சமாதானம் அந்த தேசத்தில் இருக்க வேண்டும். दूसरा वो देश के अंदर शांति रखना। மூன்றாவதாக அந்த தேசத்துடைய அதிகாரம் வல்லமையுடையதாக இருக்க வேண்டும். तीसरा वो देश का अधिकार सामर्थ्य होना। நான்காவதாக கம்பேஷன், அவன் மனது உருகிற ஜனத்திற்காக ஒரு இரக்கம் பாராட்டுறதாக இருக்கணும் அந்த ராஜ்யம். चौथा वो राजा अपने लोगों के लिए तरस खाना। ஐந்தாவது செழிப்பாக இருக்க வேண்டும், prosperity. पांचवा हरियाली। இதற்காக தாவீது தன் குமாரனுக்காக வேண்டிக் கொண்ட விண்ணப்பம். इसलिए दाऊद अपने पुत्र सुलेमान के लिए विनती किया था। 100% இதுல சாலமோனுக்கு நிறைவேறினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு அதை நிறைவேற்றினார். 100% सालोमोन के दिन में पूरा नहीं हुआ, लेकिन प्रभु यीशु मसीह के द्वारा ये विनती पूरा हुआ। என்றால் தாவீது வம்சத்துல தான் ஒரு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். हाँ, क्योंकि दाऊद के वंश में ही एक उद्धार की सिंह निकला। நீங்கள் எடுத்து வாசிக்கலாம், அங்கே லூக்காஸ் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31 33 வாசிக்கலாம். लूका सुसमाचार पहला अध्याय में 31 और 32। எல்லாரும் வேக எடுத்துருங்க. லூக்காஸ் சுவிசேஷம் लूका सुसमाचार 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 31 இருந்து வாசிக்கலாம். 31 से लेकर पढ़ेंगे। இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. देख तो गर्भवती होगी और तेरे एक पुत्र उत्पन्न होगा। அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எண்ணப்படுவார். वो महान होगा और परम प्रधान का पुत्र कहलाएगा। கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீது சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். और प्रभु परमेश्वर उसके पिता दाऊद का सिंहासन उसको देगा। அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யம் முடிவராது என்றான். और वह याकूब के घराने पर सदा राज्य करेगा और उसके राज्य का अंत न होगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। இது தாவீதின்
சந்ததியில் வந்த இயேசுடைய ஆட்சியில ये दाऊद के उसी वंश में पीड़ित में आया हुआ यीशु मसीह का राज्य। ஒரு ராஜா பிறந்துட்டாருன்னு எருசலேமுடைய அரண்மனையில ஏரோது கலங்கினான். एक राजा उत्पन्न होगा ये समाचार सुनकर वो महल में राजा हेरोद घबराने लगा। யூத குலத்திலே ஒரு ராஜா பிறக்கிறார். यहूदिया के बीच में एक राजा उत्पन्न हुआ। எப்ராத்தாவே हे एफ्राता, பெத்லகேமே हे बेथलेहेम, அதை கொண்டுதான் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. इसके बारे में ही भविष्यवाणी दिया था। ஆமோஸ்ல தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம வாசிக்கிறோம். आमोस के पुस्तक में हम पढ़ सकता है। ஆமோஸ் 5 அங்கே வாசிக்கிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் आमोस வாசிக்க முடிகிறது. மீகாவின் புத்தகம் मीका का पुस्तक 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். मीका 5वां अध्याय 2 எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவிலே ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ए बेथलेहम एफ्राता, यदि तो ऐसे छोटा है कि यहूदा के हजारों में गिना नहीं जाता, तो भी तुझ में से मेरे लिए एक पुरुष निकलेगा जो इजरायलियों में प्रभुता करने वाला होगा, और उसका निकलना प्राचीन काल से वरन अनादि काल से होता आया है। தாவீது வம்சத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து आमीन। இரட்சணிய கொம்பாக ஏற்படுத்தப்பட்டார். दाऊद के वंश में प्रभु यीशु मसीह ने वो उतार का सिंह बन के आया। ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। இன்னும் நீங்கள் வாசித்து சொன்னால் என்னாம் இங்க எரேமியா 23:5-6 வாசிக்கலாம். यिर्मयाह 23 में 5 और 6। எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் यिर्मयाह भविष्यवाणी की किताब 23ஆம் அதிகாரம் 23वां अध्याय வாசிக்கலாம். எரேமியா 23:5-6 வசனங்கள். यिर्मयाह 23 अध्याय में 5 और 6। இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாக இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தை நீதியும் நடப்பிப்பார். यहोवा की ये भी वाणी है, देख ऐसे दिन आते हैं जब मैं दाऊद के कुल में एक धर्मी अंकुर उगाऊंगा, और वह राजा बनकर बुद्धि से राज्य करेगा, और अपने देश में न्याय और धर्म से प्रभुता करेगा। அவர் நாட்களிலே யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு ஈடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. उसके दिनों में यहूदी लोग बचे रहेंगे और इस्राएली लोग निडर बसे रहेंगे, और यहोवा उसका नाम यहोवा हमारी धार्मिकता रखेगा। அதான் யெகோவா நமது நீதி, आमीन। यहोवा हमारी धार्मिकता, யெகோவா சித்கேனு, यहोवा सिदकेनु, யெகோவா அவருடைய நீதியின் தேவன் ஆ. நீதி செய்ய நீதியான ஆட்சியாக இயேசுவை வந்தார். आमीन। धार्मिकता के काम करने के लिए धार्मिकता के राज्य यीशु आया। அதைத்தான் அங்கே தாவீது தன்னுடைய பிள்ளை சாலமோனுக்காக ஜெபிக்கிறார். इस विषय में दाऊद अपने पुत्र सुलेमान के लिए विनती किया। என்னுடைய அங்க அவருடைய ராஜ்யம் மேன்மையாக உயரும் என்று எண்ணாம புத்தகத்திலே 24ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். गिनती का पुस्तक 24वां अध्याय में यीशु मसीह का राज्य ऊंचे बढ़ेगा करके हम पढ़ सकता। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु की உண்டாகட்டும். नाम की महिमा हो। எண்ணாம புத்தகம் 24ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். गिनती का पुस्तक 24वां अध्याय 24:7 வாசிச்சா, गिनती 24:7, அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும், उनका राज बढ़ता जाएगा, அவர் கிங்டம் ஷால் பி எக்ஸல்டட். उसका राज बढ़ता ही जाएगा। அந்த ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். उनका राज अंत नहीं होता। ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோண்டி ईसाई के वंश से एक फुट निकलेगा। எசையா 11:1 வாசிக்கிறோம். இது ऐसा है 11वां अध्याय पहला சரி, वचन। இதெல்லாம் படிக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்ல. ये सब पढ़ने के लिए भी இப்ப समय नहीं சங்கீதம் है। 72 எடுத்து முதல் வசனத்தை வாசிக்கிறோம். भजन संहिता 75वां अध्याय पहला वचन वापस தேவனே, पढ़ेंगे। ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்பையும் ராஜாவின் குமாரருக்கு உம்முடைய நீதியும் கொடுத்தருளும். हे परमेश्वर, राजा को अपना नियम बता, राजपुत्र को अपना धर्म सिखला। அதாவது அந்த ராஜாவுக்கு அந்த நீதியை கொடுத்தருளும் என்று கேட்கிறார். आमीन। जो राजा है उनको धार्मिकता को देना, அந்த நீதி விளைவிக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறார். आमीन। धर्म को सिखाना। அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை வேண்டும் என்று கேட்கும்போது, वैसे एक राज्य को चाहत किया, அப்படிப்பட்ட நீதி செய்யக்கூடிய ராஜ்யத்துக்குள்ள वैसे धर्म करने वाला राज्य में அவர் இங்க என்ன விடுது? 6வது வசனத்தை வாசித்தா, 6वां वचन,
புல்லுரப்புண்ட என்னது புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் वो घास की खूंटी पर बरसाने वाले मेघ பூமியை நனைக்கும் துறளை போலவும் இறங்குவாராம். और भूमि सींचने वाली झाड़ियां के समान होगा. அங்கதான் செழிப்பு. यही हरियाली. ரெண்டு மழையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. यहाँ दो बरसात के बारे அந்த நீங்க எசேக்கியேல்ல 36ல வாசித்தா ஆசீர்வாதமான மழை பெய்யும்னு சொல்லப்பட்டிருக்கு. आमेन. हम एजेकियल में 36 अध्याय में पढ़ सकता आशीष की बरसात Showers of blessing, ஆசீர்வாதமான மழை பெய்யும். आशीष की बरसात हो. அது ஒரு மழை இல்ல, இரண்டு மழையை குறித்து वो சொல்லப்பட்டிருக்கு. आशीष की बरसात मतलब एक बरसात नहीं, ये दो प्रकार का. மழை அதாவது முன்மாரியாக ஒரு ஊற்றப்பட்டு விட்டது. पहले भी एक बरसात हो गया. பெந்தகோஸ்தை தினத்தன்று அங்கே கூடியிருந்த திருச்சபையில மழை பெய்தது, பரிசுத்தாவினுடைய மழை. बेंतकोस्त के दिन में वो जो इकट्ठे हुए थे उन लोगों के बीच में पवित्र आत्मा की बरसात பின்மாரி ஊட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. फिर भी जो बाद में बरसाने वाला बरसात वो डेलते रहे. புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழை வேற, में घास की खूंटी पर बरसाने वाले मेघ अलग है. வயல் அறுத்ததுக்கு அப்புறமாக என்னது ஒரு மழை தேவை. और भूमि को कटनी होने के बाद एक बरसात अवश्य है. அந்த மழை வந்தாதான் அந்த நிலத்தை பண்படுத்த முடியும். क्योंकि वो भूमि का वो काम होने के बाद यदि बरसात आएगा तो भूमि को वापस ठीक कर सकता. அடுத்தது என்ன? फिर उसके बाद क्या? பூமியை நனைக்கும் தூறல். भूमि सींचने वाली झाड़ियों. ரெண்டு மழையை சொல்லப்பட்டிருக்கிறது. दो प्रकार के बरसात. முன்மாரியும் பின்மாரியும் ஊற்றப்பட வேண்டும். पहले का और बाद में का बरसात. முன்மாரி பின்மாரி. पहले और बाद में. மழை முன்னால பெய்யக்கூடிய மழையும் பின்னால கூடிய மழையும். पहले बरसाने वाला मेघ और बाद में बरसाने वाला. அது யாருக்கு ஒப்படையா சொல்லப்பட்டிருக்கு? ये किसका वर्णन है? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வார்த்தை. ये प्रभु यीशु मसीह का वर्णन है. அவருடைய நாட்களில் நீதிமான்கள் செழிப்பான். उनके दिनों में धर्मी फूले फलेंगे. தாவீதுடைய ஏக்கம் பாரங்கள்லாம் விண்ணப்பமாக எழுதப்பட்டிருக்கிறது. दाऊद अपने मन की सारी बोझ और तड़प, ரைட்டஸ்னஸ், அந்த ராஜ்யத்துக்குள்ள நீதி இருக்க வேண்டும். और राज्य के अंदर धर्म रखना. அந்த ராஜ்யத்துக்குள்ள பெரிய நல்ல ஒரு விளைச்சல் செய்யக்கூடிய ஒரு மழை பெய்யும். और राज्य के अंदर हरियाली का बरसात होना. ஒரு செழிப்பு வரும். एक हरी भरी आएगा. பீஸ் சமாதானம் வரும். और शांति आएगा. அங்க ஏழை எளியவர்களுக்கு தயவு பாராட்டக்கூடியதெல்லாம் நடக்கும். दीन दरिद्र का दया मिलेगा. ஒரு செழிப்பு பிராஸ்பரிட்டி உண்டாகும். आमीन. एक அப்படிப்பட்ட ஏக்கபாரத்தோட தாவீது தன் பிள்ளைக்காக வேண்டிக் கொள்கிறான். ऐसे दाऊद अपने पुत्र के लिए मन में बोझ के साथ विनती किया. ஆனா ஃபுல்ஃபில்மென்ட் இந்த அந்த நடந்தது இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள. लेकिन ये सुलेमान के राज्य में पूरा नहीं हुआ, यीशु मसीह के राज्य में हुआ. சாலமோனுடைய காலத்துல நடந்துச்சு. सुलेमान के दिन में भी हुआ था. எல்லாம் தேடி வந்து அவனுடைய ஞானத்தை கேட்க வந்தாங்க. सभी लोग ढूंढ ढूंढ के आया सालोमोन के बुद्धि को सुनने के लिए. 10வது வசனத்துல வாசிக்கிறோம். தர்ஷீஷின் ராஜாக்கள் வந்தாங்க. तर्शीश के राजा लोग आया था. அங்க 72:10 தர்ஷீஷ் என்றால் இப்ப இருக்கிற ஸ்பெயின். तर्शीश मतलब जो आजकल का स्पेन देश. தீவுகளின் ராஜாக்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். और भी त्रिप के राजा पेट ले आए थे. அடுத்து சேபான்னு சொல்லப்படுது. சேபா என்றால் இங்கே ஏமனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. इस सेबा करके दिया. सेबा मतलब येमन देश. இப்ப இருக்க நாடு ஏமன். अभी का देश येमन. அடுத்து இன்னொரு சேபாவி உள்ள ராஜாக்கள் சொல்லப்பட்டிருக்கு. और सबा के करके दिया है. அந்த மாடர்ன் சூடான். ये सूडान. இதெல்லாம் வந்து யாரை கணப்படுத்தினாங்க? சாலமோனை. ये सारे देशों से आकर सुलेमान को आदर दिया. அப்படிலாம் உள்ள ராஜாக்கள் அவரை பணிந்து கொள்வார்கள், ஜாதிகளும் அவரை சேவிப்பார்களாம். वैसे राजा लोग दान लेकर आएंगे, सारे जात लोग भी उनका सेवा करेंगे. இப்படி தென் தேசத்து ராஜஸ்திரி யார சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்து பொன்னையும் விலையுயர்ந்ததை கொண்டு வந்து கொடுத்தாங்க. और दक्षिण देश के क्वीन रानी आके सुलेमान का बुद्धि सुनकर बहुत सारे बहुमूल्य चीज उसको दी. வேதம் சொல்லுகிறது. परंतु शास्त्र कहता 8வது வசனத்துல 8वां वचन. ஒரு சமுத்திரம் நோக்கி மறு சமுத்திரம் நோக்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். वो समुद्र से समुद्र तक और महानद से पृथ्वी की चोट तक प्रभुता करे. இயேசு கிறிஸ்துவை கொண்ட தீர்க்க தரிசனம். ये यीशु मसीह के बारे में भविष्य. அப்ப இதான் ஃபுல்ஃபில்மென்ட் ஆயிருக்கிறது. ये पूरा हुआ. அவர் கிங்டம் ஷால் பி எக்ஸால்டர். அவருடைய ராஜ்யம் மேன்மை அடையும். उसका राज्य बढ़ता ही जाएगा. அது மேன்மை அடைஞ்சிருக்கு. वो बढ़ते गया. அதற்கு காரணம் என்ன? कारण क्या?
அவரை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம். आमीन। यहोवा पर भरोसा रखने वाला अनुभव। தாவீது சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன தெரியுமா? और दाऊद ने क्या युक्ति दिया मालूम है? அதாவது மோசேயினுடைய அங்கே பிரமாணங்களை நீங்கள் எல்லாம் சார்ந்திருக்க வேண்டும். तुम सब मूसा की व्यवस्था को पालन करना। மோசேயினுடைய கற்பித்த பிரமாணங்களை நீங்க இருக்க வேணும்னு சொல்றார். मूसा के जो सिखाए हुए व्यवस्था को पालन करना। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। நீங்கள் 1 நாளாகம புத்தகத்தில் நீங்கள் வாசித்தால் पहला इतिहास के पुस्तक வாசிக்கலாம். 1 நாளாகம புத்தகம் पहला इतिहास 22ஆம் அதிகாரம் 22वां अध्याय 13வது வசனத்தை வாசிக்கலாம். 13 वचन पढ़ेंगे। கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாக இருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. तब तो कृतार्थ होगा जब उन विधियों और नियमों पर चलने की चौकसी करेगा जिनकी आज्ञा यहोवा ने इस्राएल के लिए मूसा को दी थी। याबान और दृढ़ हो, मत डर और तेरा मन खच्चा ना हो। அப்ப நீ அந்த பிரமாணங்களை சார்ந்து இருக்க வேண்டும். तो ये नियम विधियों को पालन करना, அந்த கற்பனைகளின்படி நீ இருக்க வேண்டும். उस नियम पर चलना है। சங்கீதம் 89:31 வாசித்தா भजन संगीता 89 में என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால், आमीन, हालेलुया। 89 verse. यदि वे मेरी विधियों को उल्लंघन करे और मेरी आज्ञाओं को ना माने, அவர்கள் மீறுதலை மிலாற்றினால் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளால் தண்டிப்பேன். तो मैं उनके अपराध का दंड सोटे से और उनके अधर्म का दंड कोड़े से। அப்போ ஒருபோதும் வேதத்தை விட்டு 30வது வசனம் சொல்லுது, அவன் பிள்ளைகள் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலக கூடாதுன்னு சொல்றார். 30 वचन, यदि उनके वंश के लोग मेरी व्यवस्था को छोड़ना नहीं और मेरे नियमों के अनुसार न चले। இந்த சந்ததியில மோசேயினுடைய ஆலோசனை என்ன? और मूसा ने क्या सलाह दिया था? அந்த தேவனுடைய கற்பனையை நீ சார்ந்து நிலைத்திருக்க வேண்டும். जो परमेश्वर से मिला वो नियम और विधियों पर बने रखना, उनके அப்பொழுது நீ अनुसार चलना। செழித்திருப்பாய். आमीन। तब तो हरियाली, நீ அதிலே நாட்டப்பட்டிருந்தால் तू ऐसे लगाए हुआ अनुभव भी रखेगा, நீ செழித்து உனக்கு தானாக கடந்து வருகிறது. हरियाली तुम्हें अपने आप मिलेगी। இதை கொடுத்து நான் வேத பாடக்கூடத்துல அதிகமா எடுக்கலாம்னு இருக்கிறேன். इसके बारे में मैं शास्त्र के सभा में நீங்க கவனிங்க, சாலமோன் ராஜா ये सुलेमान राजा, ஏன் புதிய ஏற்பாட்டுல எபிரேய நிருபத்துல அவன் சாலமோன் பேர் இல்ல? क्यों ये राजा सुलेमान का नाम नए नियम की इब्रानी पट्टिया में नहीं आया? விசுவாசத்தின் பட்டியல்ல विश्वास के पट्टिया में தாவீதுக்கு அடுத்து சாலமோன் பேர் வரணும். दाऊद के बाद सुलेमान के नाम आया, சாலமோன் பேர் வரல. लेकिन सुलेमान के नाम नहीं आया। இவ்வளவு பெரிய ஞானம், इतने बड़े बुद्धि, எவ்வளவு பெரிய தாவீதுக்கு ஒரு குமாரனை ஏற்படுத்தி வைத்தாரு. दाऊद कितने ऐसे चागत से अपने पुत्र को எவ்வளவு खड़ा किया, நம்பிக்கையோடு கூட அவர் வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணினாரு. कितने भरोसा रखकर अपने पुत्र के लिए दाऊद विनती भी किया। ஆனா சாலமோனுக்கு அப்புறமாக இஸ்ரவேல் தேசம் ரெண்டாக பிளவுபட்டு விட்டது. लेकिन ये सुलेमान के बाद वो देश इस्राएल 2 भाग हो गया। அதுக்கு காரணம் சாலமோன். कारण कौन है? सुलेमान। வடக்கு தெற்குன்னு பிரிஞ்சிட்டு, उत्तर दक्षिण बन गया। வடக்கு இஸ்ரவேல் ராஜா, उत्तर इस्राएल का राजा, தெற்கு யூத ராஜா. दक्षिण यहूदा राजा। சாலமோனுடைய மகன் ரெகோபெயாம் और सुलेमान के पुत्र रेगोबाम ஒரு கோத்திரத்துக்கு தான் பேர் வச்சிருக்கான். केवल एक गोत्र मिला। ஆனா அவனுடைய யாரு சாலமோனுடைய ஊழியக்காரர் இருந்த யெரோபெயாம், लेकिन जो सुलेमान के कर्मचारी रेगोबयाम யெரோபெயாம் यरोबयाम 10 கோத்திரத்தை குறிச்சுதான். वो 10 गोत्र मिला उनको। ரெகோபெயாம் சாலமோனுடைய மகன். ரெகோபெயாம் சாலமோனுடைய மகன். आमीन, हालेलुया। रेगोबयाम सुलेमान का लड़का। சாலமோனுடைய ஊழியக்காரன் பேர் தான் யெரோபெயாம். और सुलेमान के कर्मचारी का नाम यरोबाम। என்ன நடந்தது? क्या हुआ था? அங்கதான் பிரச்சனைகளே நடந்துச்சு. वहां आया समस्या, ராஜ்யம் ரெண்டாக பிரிக்கப்பட்டு वो राज्य 2 भाग हो गया। எருசலேமுக்கு அங்க ஆலயத்துக்கு வரவிடாதபடி யார் அந்த ஜனத்தை இந்த யாரு தடுக்கிறான்? யெரோபெயாம் ராஜா தடுக்கிறான். यरूशलेम मंदिर में वो लोग दंडोत करने के लिए आने नहीं दिया, रोका है ये यरोबाम। ஏன்னா எல்லா ஜனமும் அங்க எருசலேமுக்கு வரணும். क्योंकि सभी लोग दंडोत करने के लिए यरूशलेम के ही आना है। அதனால இவன் என்ன தெரியுமா செஞ்சான்? इसलिए क्या किया मालूम है? தேவ திட்டமில்லாதவர்களெல்லாம் ஈன ஆசாரியர்களை ஏற்படுத்தினான். परमेश्वर का युक्ति बिना गई जो याजक नहीं था उनको याजक बना दिया। தேவனால் அழைக்கப்படாத தெரிந்து கொள்ளாதவர்களாம் ஆசாரியனாக்கினான். जो परमेश्वर को बुलावट में नहीं था उनको याजक बना दिया। அப்படி செய்து ऐसे करके அங்க கவனிங்க, கண்ணுக்குட்டியை செஞ்சு बछड़ा बना के
தானிலும் பெத்தேலும் ரெண்டு கன்றுக்குட்டியை செஞ்சு வச்சு. 2 बछड़े बनाया, एक तान में एक बेतेल में रख दिया. பெத்தாயில பெத்தாவேலாக துன்மார்க்கத்தின் வீடாக மாத்தினான். और जो बेतेल है उनको बेतावन बना दिया, मतलब दुष्ट का घर. அங்க போயிடக்கூடாது ஜனம், क्योंकि सब यरूशलेम में नहीं आना. இப்படி பெரிய அந்த தேசத்துக்குள்ளே நீதியும் இல்லை, சமாதானமும் இல்லை. इसलिए वो देश में धर्म भी नहीं था, शांति भी नहीं था. இப்படிப்பட்ட குழப்பங்கள் நடந்து கொண்டிருந்தது. ऐसे तीतर भीतर हो गए, வல்லமை இல்ல, पराक्रम नहीं. ஒரு காலத்துல சத்துருக்கள் மண்ணை நக்கினார்கள், இவர்களை தலைக்கு வணங்கினார்கள். एक दिन था शत्रु आके मिट्टी चाटने लगा, ये लोग के सामने सिर झुका था. அவர் போயிட்டுது. अभी वो पराक्रम नहीं है. அங்க பெரிய அங்க ஏழைகளுக்கு இறங்க முடியாத ஒரு கம்பேஷன் கிடையாது, और तरस खाने के लिए कोई नहीं था, ப்ராஸ்பரிட்டி கிடையாது, और हरियाली नहीं था. இப்படி காலங்கள்ல தான் ऐसे दिन हुई. தேவன் தீர்க்கதரிசிகளை எழுப்பி பேசினார். परमेश्वर अपने आवश्यकताओं को खड़ा किया. வேதத்துல தீர்க்கதரிசிகள் இருக்காங்க இல்லையா? शास्त्र में जो लिख के रखा है ना, 11 தீர்க்கதரிசிகள் பேச வைத்தார். आवश्यकता लोग को खड़ा किया. எப்படிப்பட்ட காலங்கள்ல? कौन से दिनों में? இந்த ஜனங்களுக்கு தேவன் கூட இல்லாத காலங்கள். ये जो लोगों के साथ परमेश्वर नहीं था उन दिन में. அந்த தாவீதுடைய ஏக்கங்கள் பாறங்களை எல்லாம் உடைத்து நொறுக்கி விட்டார்கள். दाऊद का जो बोझ था, जो चाहत था, सबको तोड़ डाला. ஒரு நீதி நியாயத்தோடு விசாரிக்கக்கூடிய தேசங்களாக இருக்க வேண்டும். धर्म के साथ राज्य करने वाला देश होना. அக்கிரமங்களாக நடந்து கொண்டது. पूरे अधर्म से भरा. இப்படிப்பட்ட சூழ்நிலையில वैसे दिन हो, எல்லா செழிப்பும் போய்விட்டது. सब हरियाली भी चला गए. செழிப்பு தூரமாய் போய்விட்டது. हरियाली दूर हो गए. தேவன் சகாயம் செய்யாது போய்விட்டார். परमेश्वर सहायता भी नहीं किया. இப்படிப்பட்ட காலங்கள்ல वैसे दिन हुई. இதை கொடுத்து இப்ப எடுக்கணும்னா நேரம் 12 மணி ஆயிட்டு. अभी समय नहीं है, 12 बजे. இதை நான் வரக்கூடிய பைபிள் ஸ்டடில எடுப்பேன். ये आने वाले शास्त्र सभा में देंगे. அதாவது 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம், அதாவது 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. दूसरा इतिहास 13, 14, 15 अध्याय में யூத ராஜா அபியாங்கிற ஒரு ராஜா, எரேமியாவுக்கு யாராவது ரெகபியாமுக்கு அடுத்தது அபியாங்கிற ஒரு ராஜா வந்தான். वो रेहोबोयाम के बाद जो राजा खड़ा हुआ उसका नाम अबिया. யூத ராஜா அபியா, यहूदा का राजा अबिया. அதுக்கு இல்ல அவன் அபியா வந்தாப்புல அபியா. அவனுக்கு அப்புறமாக उसके बाद ஆசாங்கிற ஒரு ராஜா அவன் பிள்ளை வந்தார். उनका पुत्र आशा आया. இதெல்லாம் குறித்து நாம இந்த வேதபாட கூடத்துல பார்க்க போறோம். ये सब के बारे में हम बाद में देखेंगे. இந்த ஆசா, ये आशा அவரை சார்ந்து கொண்டா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். ये आशा, जो राजा आशा प्रभु पर भरोसा रखा, हरियाली भी पाया. இங்க கவனிங்க, நீங்க எடுத்து ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 13, 18 வாசிக்கலாம். दूसरा इतिहास के पुस्तक 13वां अध्याय 18 वचन. அப்படி இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதனால் மேற்கொண்டார்கள். उस समय तो इजरायली दब गए और यहूदी इस कारण प्रबल हुए कि उन्होंने अपने पितरों के परमेश्वर यहोवा पर भरोसा ये யூத ராஜ்யம் தாழ்த்தப்பட்டது, அந்த இந்த இஸ்ரவேல் ராஜ்யம் தாழ்த்தப்பட்டது, யூத ராஜ்யம் உயர்த்தப்பட்டது. செழிப்புகளா, क्यों इजराइल दब गए, यहूदी हरियाली पाया? கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். आमीन. यहूदी भरोसा रखा था यहोवा पर. அடுத்தது இந்த ஆசா 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்திலையும் கூட और 14वां अध्याय में भी ஆசா கர்த்தரை சார்ந்து கொண்டான். आशा यहोवा पर भरोसा रखा. இன்னும் நிறைய இந்த வசனத்தை நீங்கள் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இந்த அதிகாரம் और भी ये तुम लोग ये अध्याय पूरा घर पे जाके அதாவது விரோதமா வரக்கூடியது 7 லட்சம் பேர் வருவான், 8 லட்சம் பேர் வருவான் எதிர்த்து. आमीन. विरोध से 13ஆம் அதிகாரத்தில் வாசித்தா 8 லட்சம் பேர் எதிர்த்து வந்தான். और 13वां अध्याय में 8 लाख जन विरोध करके आया. இவன்ட 4 லட்சம் தான் இருந்துச்சு. ये आशा के पास केवल 4 लाख ஆசா के பாதல அபியா के पास, अबिया के पास. அங்க இவன் கர்த்தரை சார்ந்து இருந்தான். ये यहोवा पर भरोसा रखा था. அடுத்தது 14ஆம் அதிகாரத்துல और 14वां अध्याय में பெரிய ஒரு கூட்டம் வருகிறது. एक बड़ा झुंड आया. பெரிய கூட்டம், एक बड़ा झुंड 10 லட்சம் பேர் சேனையோட வர, 10,300,000 பேர். 10,300,000 लोग सैनिक बनकर आया. ஆனா இவன்ட்ட இருந்தது
लेकिन इनके पास கொஞ்சம் ஜனங்கள். थोड़े ही लोग थे. அப்ப பாருங்க சைஸ் ஆண்டவர் பார்க்கலங்க. आमीन. प्रभु ऐसे साइज को नहीं देखी. பாருங்க பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. आमीन. ना तेरे बल से ना तेरा पराक्रम அல்ல விரும்புறாலும் அல்ல. ना दौड़ने वाले से ना चाहने वाले. இறங்குற தேவனால் ஆகும். दया करने वाले परमेश्वर से. நீங்க வீட்ல போய் 13 14 15 அதிகாரங்களை வாசித்து பாருங்க. तुम लोग कर पे जाके 13 14 15 अध्याय को पढ़ो. கர்த்தரை சார்ந்து கொண்டால் உங்களுக்கு செழிப்பு உண்டு. यदि तुम यहोवा पर भरोसा रखेगा तू हरियाली. கர்த்தரை சார்ந்து கொண்டால் அந்த ராஜ்யத்துக்குள்ள சமாதானம் உண்டு. यहोवा पर भरोसा रखेगा तो राज्य में शांति मिलेगा. கர்த்தரை சார்ந்து கொண்டு நிலைத்திருந்தால் உங்களுக்கு ஒரு பவர் உண்டு. और यहोवा पर भरोसा रखकर बने रखेगा तो तुम्हें पराक्रम मिलता. கர்த்தரை சார்ந்து கொண்டு நீங்கள் ஜீவிக்கும் போது तुम यहोवा पर भरोसा रखेगा तो ஒரு நீதி செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் உண்டு. हमें धार्मिकता के अधिकार मिलता. உங்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவார். ऐसे अनुग्रह प्रभु இந்த देगा. செழிப்புக்களை 5 காரியங்கள் அந்த காரியங்கள்லாம் இருக்கணும். ये जो फूले फले इसी में 5 विषय रखना. பசுமையும் புஷ்டிப்புக்களை இந்த 5 காரியம் இருக்கும். हमें जो हरियाली है हरी भरी है इसमें 5 विषय உங்க रखना. ஆவிக்குரிய வாழ்க்கையில तुम्हारे आत्मिक जीवन में ரைட்டஸ்னஸ், धर्म பீஸ், और शांति, பவர், पराक्रम, இதெல்லாம் உங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். तरस, ப்ராஸ்பர் அதாவது கம்பேஷன், तरस, ப்ராஸ்பரிட்டி, हरियाली. ஒரு உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு லீடர்ஷிப்ல சபைக்குள்ள இருக்கும். இது एक कलिसिया में एक सरदार के बीच में और परिवार में सब रखना. எனக்குள்ள நான் ஊழியக்காரா இருக்கேன், எனக்கு நான் இருக்கான்னு பார்க்கணும். और जो मैं सेवक का भी मेरे अंदर ये 5 है क्या देखना. நான் திக்கற்ற சிறுமைப்பட்டிருக்கிறதுகளுக்கு நான் எப்படி நன்மை செய்யறேனா நான் இருக்கேன். और मैं दीन दरिद्र लोग को सहायता करता हूँ क्या. இதுதான் செழிப்பின் அடையாளம். ये हरियाली के अनुभव. நான் இதை செக் பண்ணி பார்க்கணும். ये मैं ऐसे अपने आप को चेक करना. அப்படி இல்லாவிட்டால் நான் இந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நிலைத்தில்லை. मैं ऐसे नहीं करेगा तो ये परमेश्वर के वचन में मैं नहीं बनेगा. செடியில நான் கொடியாக நிலைத்தில்லை. फिर वो मेसी वो ताकलता में मैं ढाली भी. ஒருவேளை நான் கொஞ்சம் கனி கொடுத்திருக்கலாம். यदि मैं थोड़ा फल लाया அந்த हूँ. கனி கொடுக்கிற கொடியை தான் சுத்தப்படுத்துகிறேன். जो फल लाता है उस डाली को प्रभु மிகுந்த கனி கொடுக்கும்படியாக दायत फल लाने के लिए இன்னும் செழிக்க போகிறாய். और तू हरियाली पाएगा. நான் இன்னும் செழிப்பேன். मैं और हरियाली நான் இன்னும் पाऊंगा. செழிப்புகளை मैं और வரப்போகிறேன். हरियाली में आऊंगा. என்னை சுத்தம் பண்ணுவதற்கு मुझे प्रभु இந்த நாட்களை நான் அர்ப்பணிக்கிறேன். इन दिनों में मैं समर्पित हूँ. ஹalleluya. இன்னும் நான் கர்த்தரை சார்ந்து இருக்க मैं வேண்டும். और भी वो இன்னும் கர்த்தருடைய வார்த்தையில் मैं நிலைத்திருக்க और मैं வேண்டும். उनके वचन में बने रहना கூட உறவாட और मैं வேண்டும். उनके साथ संगति அவர் करना. இருதய நாட்டப்பட்டவரா இருக்க வேண்டும். उन पर बनाया हुआ लगाया हुआ நான் இன்னும் अनुभव. பசுமை புஷ்டியுமாக मैं செழிப்பேன். और हरी भरी இன்னும் रहेगा. மிகுந்த கனி मैं கொடுப்பேன். और फूले फलेंगे. அந்த ஏக்கங்கள் பாரங்கள் எல்லாம் वो सारे बोझ और थरक தாவீதுடைய ஏக்கங்கள் பாரங்கள் எல்லாம் दाऊद के सारे बोझ और இயேசு थरक கிறிஸ்துவை கொண்டு நிறைவேறினது. यीशु मसीह के द्वारा पूरा அவருடைய हुआ. சபையிலே முன்மாரியும் பின்மாரியும் ஊட்டிக் கொண்டிருக்கிறார். कलीसिया में अंतिम और प्राथमिक बरसात हो रहा है. நீதிமானோ செழிப்பான். ओ धर्मी फूले फलेंगे. நீங்கள் நாங்களும் செழித்திருப்பீர்கள். तुम और मैं हरियाली पाएंगे. ஆண்டவருடைய சமத்தை நோக்கி प्रभु के பாருங்கள். समय के और तकेंगे. கர்த்தர் நாளை கூட பேசுற வார்த்தைக்காக praise the Lord. thank you Jesus. தேவ சமத்தை நோக்கி பார்ப்போமா. நீதிமான் செழிப்பான் படையை धर्मी फूले फलेंगे. நீதிமான் படையை போல செழிப்பான். धर्मी फूले फलेंगे. धर्मी खजूर के समान फूले फलेंगे. கர்த்தர் நாளை உன்னை செழிக்கப்படுகிறவர். प्रभु इन दिन में तुम्हें हरियाली देगा. உன்னை செழிக்கப்படுகிறவர். तुम्हें हरियाली देने वाला. सब मुंह खोल के धन्यवाद करेंगे. ரபாலா கரபா 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 பரிசுத்தரே கர்த்தருடைய செழித்தோங்கப்பட போகிறார். प्रभु तुम्हें हरियाली देगा. உன்னை கர்த்தர் செழித்தோங்கப்படுகிற प्रभु போகிறார். तुम्हें फलते फूलते अनुभव में रखेगा. உன் குடும்பத்தில் இருக்கிற வறட்சிகள் तेरे परिवार के सुनसान புதிய மாதத்துல इस नए महीने में உன் வறட்சிகள்லாம் ये மாறி सारी सुखावट बदल நீ जाएगी. செழிப்புகளை கடந்து வருவாயா. हरियाली में आएगा. உன்னுடைய செழிப்பு हरियाली உனக்கு செழிப்பு வருகிறது. तेरे अंदर हरियाली. உன்னுடைய எல்லா வறட்சி மாறுகிறது. तेरे सारी सुनसान உன் தரித்திரங்கள் மாறுகிறது. दरिद्रता बदल. உன் சமாதானம் வருகிறது. तेरे शांति में உன் பிரயாசங்கள் எல்லாம் तेरे सारे ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசு.
प्रार्थना करें। अनुग्रहकारी